கூட்டணி பலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து மந்திரி சபையில் சேர்ந்தோம். அவங்க தான் கேட்டாங்க, நாங்களாம் கேட்கல. மந்திரி தாவேக்கா கேட்டாங்க, நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் தான் பலமாக இருக்கும். அதனால தான் ஒத்துக்கிட்டேங்கிறார். அதுக்கு நான் என்ன கேட்குறேன், சரி கூட்டணி பலப்படுத்தணும்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் வந்து கட்சியில் அதனால் சேர்ந்தேங்கிறீங்க. ஒரு நல்ல ஆள் கிடைக்கலையா? ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைஞ்சவர் அந்த மந்திரி இப்போ இருக்கிறவர் வன்னியரசு. அதுக்கப்புறம் போய் அப்பீலில் போய் அதை தப்பிச்சார். அப்போ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு மந்திரியாக கிடைக்கல. கட்ட பஞ்சாயத்து பூரா ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்காந்துக்குவார். போலீஸில் அத்தனை கேஸு. இப்போ அதே போலீஸ் போய் அவர் சல்யூட் அடிக்கிறான். இதை விட கேவலம் என்ன இருக்குது? தாவேக்கா சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட யோகியம் இல்லைப்பா, 2 பேர் தான். ஒன்று காங்கிரஸ்காரர், என் கட்சிக்காரன் யோகியம் இல்லை. அவனை கெடுத்ததே நான் தான் போய்கிட்டு ஒவ்வொருத்தன் பேர்லேயும் 10 எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் போய் எல்லாம் எஃப்ஐஆர் வாங்கிட்டான். அது மாதிரி தான் வன்னியரசு வாங்கினார். அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எங்களுக்கு யோகியதை கிடையாதுப்பா, நீ அதனால் ஆதரவு தரோம், நீங்கள் வந்து மந்திரி வேணான்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறார், எங்கள் பேரை கெடுக்கிறாங்க, ஆதவர்ஜுனை வந்து நான் தூண்டி விடுறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆதவர்ஜுனை நீங்களும் நெருக்கம், ஆதவர்ஜுன் மூலம் நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அருண் எப்படி ஆனார்? நீங்களும் செல்வ பெருந்தகையும் விஜய்கிட்ட போய் இவர் அருணை எப்படியாச்சும் போடுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? யாருக்காக வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க? யோகியர்களுக்கு கொடுக்குறீங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் இப்படிப்பட்ட ஆளை போடுறீங்களேன்னு சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டு. அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு ஆதவர்ஜுனை கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ உங்களை மக்கள் சொல்லாமல் எப்படி இருப்பாங்க? அதனால் திருமாவளவன் சொல்கிறேன், ஒழுங்காக நீங்கள் வந்து முதல்லையே எனக்கு மந்திரி ஆவதற்கு தகுதி இல்லை, நல்லவன் என் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லவன் என்கிட்ட எம்எல்ஏவா இல்லை, இன்னமேச்சும் ஒதுங்கிக்கங்க, தயவுசெய்து ஒதுங்கிக்கங்க. நீங்கள் தைரியம் இருந்தால் ஒரு தேர்தலையாச்சும் தனியாக நில்லுங்க. இந்த 1% ஓட்டுக்கு மேலே வாங்குங்க. மக்கள் நல கூட்டணின்னு வந்து தனியாக நின்று அத்தனை பேர் சேர்ந்து 6% ஓட்டு வாங்கினீங்க. விஜயகாந்த் ஓட்டு அதெல்லாம் உங்களுடைய ஓட்டு 0.5. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோம்னா 0. இளைஞன் பூரா உங்கள் கட்சியை விட்டு வெளில போயிட்டான். அதனால் திருமாவளவனுக்கு சொல்கிறேன், யோகிகள் என்று நீங்கள் பேசாதீங்க. நல்ல நாட்டுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு நல்ல பேர் எடுக்க முயற்சி செய்யுங்கள்.